ஆல் ஆஃப் அ சடன் மணிரத்னம் அவர்களை பத்தி சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. மணிரத்னம் அப்படின்னாலே சமீபத்துல அதாவது இப்ப இந்த 2K கிட்ஸ்ல இருந்து பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இந்த பொன்னியின் செல்வன் மூலியமாவோ தக்லைஃப் மூலியமாவோ தான் தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. மணிரத்னம் அப்படின்னாவே தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 5 முக்கிய படங்கள் இருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோல பாத்திரலாம். நம்பர் 1 இருவர். இருவர் அப்படின்ற படத்தை வந்துட்டு நிறைய பேர் பார்த்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. நிறைய 90ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க. இந்த படத்துல வந்து பிரகாஷ் ராஜ் மற்றும் மோகன்லால் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே பேஸ் பண்ணி இந்த படம் இருக்கும். ஆக்சுவலி இந்த படம் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி அவர்களுக்கு இடையே இருந்த ஒரு நட்பா தான் இந்த ஒரு படம் அமைஞ்சிருக்கும். சோ நிறைய பேர் வந்துட்டு அந்த கதைகளை வந்து எடுத்திருக்கிறாங்க. பட் எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதியுடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்தது கிடையாது. அதுல ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமா இந்த இருவர் திரைப்படம் பார்க்கப்படுது. இப்படி ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அதை ஒரு படமாக்குன மணிரத்னம் அவர்களுக்கு இந்த படம் மூலியமா நிறைய பாராட்டுகள் கிடைச்சது. அண்ட் அவங்களுக்கு நடுவுல ஒரு புனிதமான நட்பு வெர்ஷன் ஒன்று இருந்தது இல்லையா, அதை இந்த படம் மூலியமா மணிரத்னம் அவர்கள் தான் உலகத்துக்கு கொண்டு வந்தாரு. அண்ட் முக்கியமா இந்த படத்தை இப்போ நீங்க பார்க்கலாம். ஓடிடி ஆஹா தமிழ்ல இருக்கு. இப்ப பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடில போய் பார்க்கலாம். நம்பர் 2 அலைபாயுதே. இந்த திரைப்படம்லாம் வந்துட்டு எவர்கிரீன் திரைப்படம். இந்த திரைப்படத்துல மாதவன் மற்றும் ஷாலினி நடிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி லவ், ஃபேமிலி, மேரேஜ், சென்டிமெண்ட் அப்படி போகும். அதுல நிறைய சுவாரஸ்யங்கள் எல்லாமே இந்த படத்துல வரும். அண்ட் ரொம்ப மனதை தொட்ட ஒரு திரைப்படம். இப்பெல்லாம் இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்களாப்பா இல்லையப்பா அப்படின்ற மாதிரி நம்ம இப்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம். இதை ஒப்பிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இந்த அலைபாயுதே. அண்ட் இதுல இருக்கக்கூடிய பாடல்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். முக்கியமா பெற்றோரை மீறி திருமணம் செய்து கொள்ளுதல் அப்படின்றது அந்த படம் வந்த டைம்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம். பட் இந்த படத்துக்கு அப்புறமா தான் நிறைய பேர் வீட்டை தாண்டி திருமணம் செஞ்சுட்டு தாலியை ஒழிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டே புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கான்செப்டை பிரேக் பண்ணது, அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லலாம், அது மணிரத்னம் அவர்கள் தான். இதுவும் ஆஹா தமிழ் ஓடிடில வந்து இருக்கு. இப்போ நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். நம்பர் 3 ஆயுத எழுத்து. அதாவது மணிரத்னம் அவர்கள் தான் வந்துட்டு இந்த நியூ ட்ரெண்டுக்குலாம் வந்துட்டு ஒரு இன்ட்ரடியூசர் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றது. அடுத்து இந்த ஆயுத எழுத்துல வந்துட்டு அந்த சூர்யா அவர்களுடைய டயலாகே வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். கல்யாணம் எதுக்கு, காதல் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் டெஃபினிஷன் வந்து கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை வந்து மணிரத்னம் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. சரி, காதல் ஒரு பக்கம் இருக்கட்டும், இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு புதிய பார்வையும் இந்த ஒரு திரைப்படம் மூலியமா மணிரத்னம் அவர்கள் தான் கொண்டு வந்தாரு. சூர்யா அந்த படத்துல வந்து அரசியல்ல வந்து நுழைவாரு. நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்றது நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. ஸ்டில் இளைஞர்கள், படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த படம் மூலியமா மணிரத்னம் அவர்கள் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படம் வந்துட்டு சன் நெக்ஸ்ட்ல இப்போ அவைலபிளா இருக்கு. நம்பர் 4 அஞ்சலி. ரகுவரன் மற்றும் ரேவதி இந்த படத்துல நடிச்சிருந்தாலும் முழுக்க குழந்தைகளை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்டா தான் இருக்கும். குழந்தைகளை சுத்தி அவங்களுடைய சுட்டித்தனம், அவங்களுடைய மெச்சூரிட்டி, என்னதான் பெரியவங்க இருந்தாலும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்குவம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு படம் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு படமுமே நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம். இதுல வரக்கூடிய அஞ்சலி 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 அந்த பாட்டுமே நம்மளுக்கு இப்ப வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து ZEE5 ஓடிடி தளத்துல இப்ப அவைலபிளா இருக்கு. நீங்க பார்த்து மகிழலாம். நம்பர் 5 பாம்பே. இன்டர் ரிலீஜியஸ் லவ், இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் பத்தி தான் அந்த படத்துல பேசியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ 2 ரிலீஜியனுக்கு மத்தியில நடக்கக்கூடிய அந்த சண்டைகளை பத்தியுமே ரொம்ப போல்டா வந்து பேசியிருப்பாரு. ஸோ ஹிந்து முஸ்லீமுக்கு நடக்கக்கூடிய கல்யாணம் அண்ட் அதுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து ரொம்ப போல்டா பேசினவர் மணிரத்னம் அவர்கள். இந்த படமுமே அவருடைய கரியர்லயே ஒன் ஆஃப் த டாப் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்மளுக்கும் ரொம்ப ஃபேவரட் மூவியாவும் இந்த மூவி இருக்குது. இது இப்போ அமேசான் பிரைம் வீடியோல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 5 திரைப்படங்கள் கண்டிப்பா பார்க்காத குழந்தைகள்லாம் போய் பார்க்கலாம். பார்த்தவங்களுமே திரும்பவும் போய் பார்க்கலாம். ஓடிடி தளங்கள் அவைலபிளா இருக்கு. இதை தாண்டி தக் லைஃபும் பார்க்குறவங்க வந்துட்டு பார்க்கலாம். அதை தாண்டி மணிரத்னம் அவர்களுக்காகவே நின்று பேசக்கூடிய இன்னும் சில திரைப்படங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இல்ல உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.